நான் படித்தது, எங்கே குருஷேத்திர யுத்தத்தை நடத்துவது என்று கண்ணனும் அர்ஜுனனும் தேடிக்கொண்டிருந்தார்கள் என்றும், அப்போது தண்ணீர் தாகத்திற்காக ஒரு மரத்துக்கடியிலே நிற்கிறார்கள். அப்போது ஒரு விவசாயி தன்னுடைய வயலிலே நீர் பாய்ச்சி கொண்டிருக்கின்றான். திடீரென்று அந்த மதகு உடைந்து விடுகிறது. எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த மதகை அடைக்க முடியவில்லை. அருகிலே விளையாடி கொண்டிருந்த தன்னுடைய குழந்தையை வெட்டி அந்த மதகை அடைத்ததாகவும், சிறிது நேரம் கழித்து அவனுக்கு உணவு கொண்டு வந்த மனைவி எங்கே குழந்தை என்றதும் மதகை அடைப்பதற்கு பயன்படுத்தி விட்டேன் என்றதும் பரவாயில்லை என்று அவனுக்கு உணவு கொடுத்ததாகவும், இப்படி பாசமே இல்லாத இடத்தில் தான் குருஷேத்திரம் நடத்த இயலும் என்று அந்த இடத்தை தேர்வு செய்ததாகவும் நான் படித்திருக்கிறேன். சில நேரங்களில் கதைகளை உண்மை இருக்கிறதோ இல்லையோ அதை பற்றி ஆராய்ச்சி இல்லாமல் பல உண்மைகளை உணர்த்துவையாக அந்த உருவக கதைகள் இருக்கின்றன. இன்று வாழ்வியல் யதார்த்தத்தை உணர்த்துவதாகவும் அமைந்திருக்கின்றன. அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியில் நல்ல ஒரு எழுத்தாளருக்கு அளிக்கப்படுகிற விருதும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்ற இலக்கிய முயற்சிகளும் நம்மை செழுமைப்படுத்தும், செம்மைப்படுத்தும், இன்னும் பல இலக்கிய வரவுகளை தமிழுக்கு தரும். அதன் மூலம் நாம் அனைவரும் இன்னும் உயரமாக வளர்வதற்கும், நம் எண்ணங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கும், இன்னும் அதிகமாக இலக்கிய செறிவுள்ள கூட்டங்கள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் என்பதால் இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகளையும் பாராட்டுதல்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.